அஸ்ஸலாமுஅலைக்கும் வியூவர்ஸ். இதில் ஜனாதிபதி தமிழருக்கு சொந்தமான இடங்கள் சிங்களர் கைக்கு போன நாள் அது திரும்பி தமிழர் கைக்கு கிடைக்குமா? இது இலங்கையில் பாதிப்புப்பட்ட இடமும் இது இப்போ வத்திப்பின் நடந்த இடமும் இதுக்கு பின்பு இந்தியா விட்டு ரொம்ப தூரம் போன வெள்ளம் சுனாமியாக திரும்பி வருமா? பாலஸ்தீன் மக்கள் விடுதலைக்காக போராட்டம் இனி ஜெயிக்குமா? வாங்க, இஸ்ரேல் இராணுவம் எதுக்காக பாலஸ்தீனம் மட்டுமில்லாமல் லெபனான், சிரியா போன்றவற்றை தாக்கிக் கொண்டிருக்கிறது? இன்னொரு பதம், அமெரிக்கா எதுக்கு இஸ்ரேலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறது? இதுக்கான காரணம் என்ன? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இது ஃபேஸ்புக்கில் போட்டு கொண்டிருந்தார்கள் பலஸ்தீன் செய்திகளை. பலஸ்தீனுக்கு சார்பாக பேசினவர்களின் ஃபேஸ்புக்கு துண்டிக்கப்பட்டு லாக் பண்ணப்பட்டுள்ளது. எப்போ யூடியூப்புக்கு வருவார்கள் என்று எல்லாரும் பதட்டம். அதனால் இப்போதைக்கு யூடியூப் செய்திகள் பரிமாற்றம் நடப்பது குறைவாக காணப்படலாம். பலஸ்தீனை பற்றி ஆர்வமாக பேசும் சேனல்கள் ரத்து செய்யப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இனி செய்தியிடம் நிறுத்த செய்து திரும்பி தொடர்கிறேன். அதுவரை நடக்கும் செய்தி எல்லாம் விரிவான செய்திகள் நீங்கள் கேட்க முடியும். அதிலையும் நான் பாலஸ்தீன் சம்பந்தப்பட்ட செய்தி மட்டும் இல்லாமல் எல்லா செய்திகளையும் நான் பரிமாறிட்டு வந்திருந்தேன். இனிமேல் இதனான செய்திகளை சேகரித்த பின்பு இந்த செய்தியை நான் தொடருவேன். அதுவரை நீங்கள் விரிவான செய்தி கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் உங்கள் ஃபஸ்ட்